யூன்மியோங், நீ உண்மையாவே இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறியா? ஆமாம்மா, இது நம்மளுக்கு தேவையான ஒன்று தான். நீ எப்படி உன்னோட மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கை கற்றுக்கணுன்னு நான் கேட்க மாட்டேன். எப்படி 3 பேரை நீ பீட் பண்ணன்றதையும் நான் கேட்க மாட்டேன். இது ஒன்றுத்துக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணு. நீ இந்த யங் கிளான் லீடர் காம்படிஷனில் ஜெயிப்பேன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா? அம்மா, நீங்கள் என்னை யாருன்னு நினச்சிங்க? நான் பாய்சன் ஃபீனிக்ஸோட பையன் அப்படின்ட்டு ஹீரோ சொன்னோடனே அவங்க அம்மா நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. நீ உண்மையாகவே வளர்ந்துட்ட. நம்மளோட ஆர்டினரியான லைஃப்பை இதுக்கப்புறம் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவோமா? இதுக்கு யாராவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவங்க எல்லாரோட கதையும் நான் முடிச்சிருவேன் அப்படின்ட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். 1 மந்த் பாஸ் ஆகிடுது. ஹீரோவோட அம்மாவும் அவங்களோட பிரதரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவரோட பேர் என்னென்னா ஜியோக்வி. டேங் கிளானில் இருக்க எல்லாருக்கோட பேர்லேயும் டேங்ன்ற நேம் மென்ஷன் ஆகும். அதால் நான் அதை விட்டுட்டு அவங்களுடைய நேம் மட்டும் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஜியோக்வி வந்து டார்க் கிங் அப்படின்ற ஒரு டீமோட லீடர். பேசிகிட்டு இருக்காங்கன்னா, சிஸ்டர், நம்ம இதை வந்து இப்படியே விடக்கூடாது. யங் கிளான் லீடர் காம்படிஷன்றது ஒன்றும் குழந்தைங்க விளையாட்டு கிடையாது. அது உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. அவனோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அவன் போக்கிலே அவனை விடுங்க. அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொல்கிறதையும் நான் ஏற்றுக்கிறேன். அவன் வயசில் இருக்க எந்த பசங்களுக்குமே அந்த அளவுக்கு மென்டாலிட்டி அப்புறம் தைரியம் இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நீ பார்த்துக்க மாட்டியா அப்படின்ட்டு டேங் ஜிகே கேட்ட உடனே, நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர், அவனை என் பொறுப்பில் அவனை விட்டுருங்க அப்படின்ட்டு ஜியோக் ஹிவி சொல்கிறாரு. இந்த 1 மந்த் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருந்தானா, அவங்க அம்மா டெய்லியும் சமைச்சு தரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கியிருந்தான். மற்றபடி மார்ஷியல் ஆர்ட்ஸில் எந்த ட்ரைனிங்குமே எடுக்கல. ஏன்னா அவனுக்கு இப்போ புதுசாக எதுவும் கற்றுக்கிறது இல்லை. ஆல்ரெடி அவனோட பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் எல்லாமே இப்போ அவன்கிட்ட இருக்குது. அவனுக்கு தேவையானதெல்லாம் அந்த பவரை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவனோட பாடியோட ஃபிசிக்கல் க்ரோத் இருக்கணும். அதால் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப வளர்த்துன்னு இருந்தான் அவன். லாஸ்ட்டாக காம்படிஷனுக்கான அந்த டேவுமே வருது. ஹீரோவும் அவனோட அங்கிளும் ஹீரோவோட அம்மா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அங்கேருந்து. அப்போ ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவோட அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. லாங்ரியன், நீ மட்டும் இப்போ பார்த்துருக்கணும் நம்ம பையனை, அவன் ரொம்பவே வளர்ந்துட்டான். காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு ஹீரோ ரீச் ஆகிட்ட உடனே அங்கே இருக்க மற்ற பசங்களாம் ஹீரோ வம்பிழுக்க வருவானுங்க. டே, இவன் தானே அந்த பாய்சன் ஃபீனிக்ஸோட பையன், இவன் கூட மூச்சனை தோக்கடிச்சிட்டான்லாம் கேள்விப்பட்டோமே. அது கண்டிப்பாக இப்படி வதந்தியாக தான் இருக்கும். இவனுக்கு தான் மார்ஷல் ஆர்ட்ஸில் எந்த ஸ்கில்லுமே கிடையாது. இவன் எப்படி போயிட்டு மூச்சனை பீட் பண்ணியிருக்க போகிறான்? இந்த மாதிரி ஸ்கில் இல்லாதவனாம் வந்து காம்படிஷனில் நம்ம கூட போட்டி போட போகிறானா? இந்த கிளான் லீடருக்கான காம்படிஷன்ற ஒரு இதுவே குறைஞ்சிடுச்சு. குழந்தைங்க விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு பழகுது இது. இவனை நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாது. இவனுக்கு ஏதாவது பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு இவனுங்களாம் பேசிகிட்டு இருக்கப்பவே ஹீரோ சாப்பிட்ற இந்த ரைஸ் கேக்காலே ஒரே அடி தான் அடிப்பான். இதை பார்த்த மற்றவங்களாம் இவனை சும்மா விடக்கூடாது, இவனுக்கு ஏதாவது பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஹீரோ அட்டாக் பண்ண வருவாங்க. மூச்சான் கூட 2 பேரை கூட்டின்னு தான் வந்தான். நீங்கள் குரூப்பாக வரீங்களா? மூச்சானுக்கும் அவன் குரூப்புக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்கலையா நீங்கள்? பரவாயில்ல, நீங்களே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஹீரோவை குரூப்பாக அட்டாக் பண்ண வரப்போ ஹீரோவும் அவங்க கூட எதிர்த்து சண்டை போடுவான். சண்டை போடுறப்போ ஹீரோ அடித்த அடியில் எல்லாமே பறந்து போய் விழுவாங்க. இதை பார்த்த ஜோக் ஹிவி வந்து பசங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு வேகமாக வந்து பார்த்தா ஹீரோ தான் எல்லாரையும் அடித்து போட்டு அவங்க மேலே உட்காந்து இருக்கான். இங்கே என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு ஜோக் ஹிவி கேட்குறப்போ, நான்லாம் எதுவுமே பண்ணல, இவங்க தான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். நெக்ஸ்ட் என்ன, எப்பவும் போல் எல்டர் கவுன்சில் ரூமில் ஹீரோவை பற்றி ஒரு மீட்டிங் போகுது. இந்த மாதிரி இந்த மேட்டரை நம்ம இப்படியே விடக்கூடாது. காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிளான் லீடரானா இன்னும் என்ன மோசமான விஷயம்லாம் நடக்கும்னே தெரியாது. இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியாகணும்னு சொல்கிறப்ப அங்கே இருக்க கிரேட் எல்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நான் ரூல்ஸில் ஒன்றத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. காம்படிஷனுக்கு வந்த எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுமே அசம்பிள் ஆகியிருக்காங்க. அப்போ அங்கே ப்ளூ ஹேரோட இருக்க அந்த பொண்ணு பேர் வந்து மிரியோ. அவள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பா, இந்த மாதிரி காம்படிஷன் வந்து எப்படி நடக்கும், என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு கேட்குறப்போ, பிங்க் ஹேரோட இருக்க பொண்ணு பேர் வந்து யூரி. அவள் வந்து ஆன்சர் பண்ணுவாள். இந்த மாதிரி காம்படிஷன் வந்து 4 இயர்ஸ்க்கு நடக்கும். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் எடுக்கணும். லாஸ்ட்டு வந்து 1v1 டியூவல் நடக்கும். அதில் வின் ஆகுறவங்களுக்கு தான் கிளான் லீடர் பொசிஷன் போகும் அப்படின்ட்டு சொல்லுவாள். ஆமாம், முதல்ல நீ யார்? நீ கொஸ்டின் கேட்டால் நான் அதுக்கு ஆன்சர் சொன்னேன், அவ்வளோதான். ஆமாம், உனக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியும்? காம்படிஷனோட ரூல்ஸ்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்குமே. எங்கள் அப்பா ஜெனரல் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறதுனால உங்களை விட எனக்கு நிறையவே தெரியும். ஜோக் ஹிவி வந்து காம்படிஷனோட எப்படியெல்லாம் நடக்குன்றது வந்து சொல்லியிருக்காரு. காம்படிஷன் 4 இயர்ஸ்க்கு நடக்கும். ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு சூட் ஆகிற மெத்தடை எடுத்து நீங்கள் 1 இயர் ட்ரெயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 இயர் உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்க வாரியர் கிட்ட நீங்கள் 2 வருஷம் ட்ரைனிங் எடுப்பீங்க. உங்களோட ட்ரைனிங்லாம் முடிஞ்சிட்டோடனே தான் மெயின் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும். அது என்னதுன்னா 1v1 டியூவல் தானே அப்படின்ட்டு யூரி சொல்கிறப்போ, இல்லை அதை வந்து கூ பாய்சன் மேட்சாக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்டர் வந்து சொல்லுவார். நான் அது கூ பாய்சனா? கூ பாய்சன்ற வார்த்தையை கேட்ட உடனே எல்லா பசங்களுமே பயந்துருவாங்க, ஷாக்கில் இருப்பாங்க. அதாவது கூ பாய்சன்னா என்னென்னா ஒரு டெட்லியஸ்டான பாய்சன். இப்போது பாய்சன் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் ஒன்றா ஒரு ரூமில் அடைச்சிட்ட உடனே அதுங்களுக்குள்ளே சண்டை போட்டு
லாஸ்ட்டா எது உயிரோட இருக்கோ, அது மத்த எல்லாத்தையும் சாப்பிட்டு, அவங்களோட பாய்சன்லாம் கன்சியூம் பண்ணி, இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான பாய்சன் வந்து உருவாகும். இதுதான் கு பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினலா நம்ம வந்து 1v1 டியூல்ல தான் யங் கிளான் லீடர சூஸ் பண்ணுவோம். ஆனா, சில எதிர்பாராத சம்பவத்தால பாதி பேருக்கு மேல ஆரம்பத்திலேயே ட்ராப் ஆயிட்டாங்க. ஒரிஜினல் ரூல்ஸ் படி போனா, இது திரும்பவும் நடக்கும். நெறைய பேருக்கு இன்ஜுரீஸ் ஏற்படும்ன்றதுனால தான் ரூல்ஸ மாத்திட்டேன் அப்படின்ட்டு மறைமுகமா நம்ம ஹீரோவ தான் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. இந்த காம்படிஷன்ல முக்கியமான பார்ட்டிசிபென்ட் யாருன்றத மட்டும் காமிக்கிறாங்க. மூச்சன், ஜியோங்கில், யங்ரியோங் அப்புறம் நம்ம ஹீரோ இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல பிளாக் டெத் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்ப காமிக்கிறாங்க. அங்க என்ன பேசின்னு இருக்காங்கன்னா, நம்ம ஸ்பைஸ் கிட்ட இருந்து வந்த நியூஸ் படி டேங்க் கிளான் லீடர் காம்படிஷன் வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேங்க் கிளான் இப்ப இருக்க நிலைமைக்கு நம்ம லீடர் நெனச்சா அவங்கள எப்போ காலி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம லீடர் ஏன் தான் அவங்கள விட்டு வச்சிருக்காருன்னு தெரியல. இவன் தான் பிளாக் டெத் அலையன்ஸோட லீடர் யூ கில்ஜின் இவன் பேரு. இந்த டேங்க் கிளானோட ஃப்யூச்சரே அந்த சில்ட்ரன்ஸ் தானே. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அந்த டேங்க் கிளானால திரும்பவும் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம இப்போவே அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்க இருக்க மூஞ்சில மாஸ்க் போட்டுன்னு இருக்கிறவன் சொல்லுவான். நம்ம இப்போதைக்கு இவங்கள எதுவுமே பண்ண போறதில்ல. காம்படிஷன் எப்படியும் 4 இயர்ஸ்க்கு நடக்கும். அவங்க நல்லா ட்ரெயின் ஆகிட்டு, அவங்களோட எல்லா எஃபர்ட்டையும் போட்டு, அவங்க ஃப்யூச்சரில ஒரு நம்பிக்கை வந்துட்டதுக்கப்புறம், கிளைமேக்ஸ்ல எல்லாரோட கதையும் முடிச்சுட்டா, டேங்க் கிளானுக்கு ஹோப்புன்ற ஒண்ணே இல்லாம போயிடும். இப்போதைக்கு அவங்க எங்க போறாங்கன்றது மட்டும் நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்குவோம். அதுவும் இல்லாம என்னோட ஸ்பைஸ் நெறைய பேர் அங்க இருக்காங்க. அப்படின்ட்டு இந்த ஸ்வாட் வச்சுங்கிறவன் சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு ஹீரோவும் அவனோட குரூப்பும் போயின்னு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்க இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி இதுக்கப்புறம் உங்கள நேம் யூஸ் பண்ணி நாங்க கூப்பிட மாட்டோம். காம்படிஷன்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அத வச்சு தான் கூப்பிடுவோம். அப்படின்ட்டு அவங்களோட நம்பர்லாம் சொல்றாரு. 25, 26, 27, 28 28 எங்க போனோன்னு ஹீரோவ தேடுறப்போ, ஹீரோ தனியா நின்னு என்னமோ யோசிச்சுன்னு இருப்பான். "டேய் என்னடா யோசிக்கிற வாடான்ட்டு" நம்ம ஹீரோக்கு அசைன் பண்ணியிருக்க டீம் என்னன்னா, டீம் 7. ஒவ்வொரு டீம்லயும் வந்து 4 பார்ட்டிசிபென்ட் இருப்பாங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே ஒரு பாறையாண்ட போயிட்டு பாஸ்வேர்ட் சொன்ன உடனே அங்கேருந்து ஒருத்தர் ஓப்பன் பண்ணிட்டு வருவாரு. அவர் பேர் வந்து ஜீகல் சாங்ஷின். ஜீகல் ஃபேமிலி வந்து டேங்க் கிளான் மாரியே ஒரு 5 கிரேட் ஃபேமிலீஸ்ல ஒண்ணு. இவங்க வந்து ஃபார்மேஷன்ஸ யூஸ் பண்றதுல ரொம்ப பெஸ்ட்டானவங்க. அதான் ஃபார்மேஷன்ஸ்னா எதுவுமே இல்ல. பேரியர்ஸ் இந்த மாரி இல்லூஷனரி இதெல்லாம் உருவாக்குறது தான் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஹெவன்ஸ் பிரில்லியன்ஸ் டீமன் லார்டால தான் டேங்க் கிளானுக்கு என்ன நிலைமை வந்துச்சோ, அதே தான் அவங்களுக்கும் வந்துச்சு. ஆனா அவங்களால பெருசா எதிர்த்து சண்டை போட முடியாதனால, இப்போ டேங்க் கிளானோட சப்போர்ட்ல தான் ஏதோ மேனேஜ் பண்ணி வாழறாங்க அவங்க. டேங்க் கிளான் எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு கைமாறா, வெளியாட்கள் யாராலயும் இந்த காம்படிஷனுக்கு பிரச்சனை வராத மாதிரி ஃபார்மேஷன் செட் பண்ணியிருக்கோம் நாங்க, அப்படின்ட்டு சொல்லின்னு வருவாரு. ஏய் நீ தானே யூன் மியோங். உன்னை பத்தி தெரியாதவங்க இந்த காம்படிஷன்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நடந்த சண்டைய பத்தி எல்லாருக்குமே தெரியும். அப்படின்ட்டு யூரி வந்து ஹீரோ கூட பேசுவா. அப்புறம் இந்த பொண்ணோட பேர் வந்து இல்ஜியோங். நீ ரொம்ப பாப்புலரான ஒருத்தவன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவா. ஆனா மிரியோ வந்து ஹீரோவால தான் இந்த காம்படிஷனோட ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. கு பாய்சன் வச்சு அடிச்சுன்னு யாரெல்லாம் சாவ போறாங்கன்னு தெரியல. கடைசியா ஒரு சிலவங்க தான் உயிரோட இருப்பாங்க. இவனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இவனால இன்னும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இவன நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நினைச்சுன்னு வருவா. திடீர்னு முன்னாடி பார்த்தா முன்னாடி இருந்த இன்ஸ்ட்ரக்டர் ஜேக்கல வந்து காணோம். எல்லாரும் பதட்டத்துல அவள் தான் நம்ம ஃபார்மேஷனுக்குள்ள மாட்டிக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு பயத்துல கத்திக்கின்னு இருப்பாங்க. பாவம் அந்த பசங்க. ஒரு பையனால மொத்த டீமுமே இந்த மாரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த கிராண்ட் எல்டர் தான் ஜேகல் கிட்ட பேசியிருப்பாரு. இந்த மாரி நம்பர் 28 வந்து நீ எலிமினேட் பண்ணிட்டன்னா, உங்க ஃபேமிலிக்கான சப்போர்ட்ட நாங்க டபுள் மடங்கு இன்கிரீஸ் பண்றோம். இந்த ஒரு டீலுக்கு வந்து ஜேகலும் ஒத்துக்கின்னு இருப்பாரு. பின்னாடி என்னமோ சவுண்ட் கேட்குதே அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா, நம்ம ஹீரோ அந்த ஃபார்மேஷன உடைச்சுன்னு வந்துடுவான். இத பார்த்து அவருக்கு பயங்கர ஷாக்கு. எப்படி இந்த பசங்க எப்படி பண்ணாங்க? இது ஜேகல் ஃபேமிலியோட ஒரு சுப்ரீமான ஃபார்மேஷன். இன்ஸ்ட்ரக்டர் ஜேகல், நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளு. உங்க வேகத்துக்கு எங்களால ஈடு கொடுக்க முடியாது. அதால எங்களுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் பொறுமையா நடந்து போங்க அப்படின்னு ஹீரோ சொன்னோனே, சரிப்பா, சரிப்பா அப்படின்ட்டு இவரும் அவங்க கூட போவாரு. ஃபார்மேஷன் எப்படி பிரேக் பண்ண அப்படின்ட்டு கூட இருக்கவங்கலாம் ஹீரோவ கேட்கிறப்போ, நான் சிம்பிளா அத கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். திரும்பவும் முன்னாடி பார்த்தா ஜேகல வந்து காணோம். விட்டு ஓட்டாரு. அந்த பையனோட கண்ணு, அது 12 வயசு பையன் கண்ணு மாரியே இல்ல. அவன் கண்ண பார்த்தாலே எனக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்படின்ட்டு பயத்துல ஓடுவாரு அவரு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்களால தப்பிக்க முடியாது. அப்படின்ட்டு மூச்சு வாங்கின்னு உட்காந்துருப்பாரு. திடீர்னு பார்த்தா, இன்ஸ்ட்ரக்டர் ஜேகல், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்படின்ட்டு குரூப் 7க்கான சூப்பர்வைசிங் ஆஃபீசர் வருவாரு. அவரு பேர் வந்து ஜின். குரூப் 7 மெம்பர்ஸ்லாம் எங்க? நீங்க மட்டும் ஏன் தனியா இருக்கீங்கன்னு கேட்டவுடனே, அதுவா அவங்க அவங்க வந்து இன்னும் வரவே இல்ல. நான் ரொம்ப நேரம் அவங்களுக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன். என்னான்னே தெரியல. வர வழியில யாராவது அவங்கள அட்டாக் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா ஏதோ அனிமல்ஸ் அட்டாக் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லின்னு இருக்கப்பயே பார்த்தா, பின்னாடி இருந்து ஒரு கிராக் ஆகுற சவுண்ட் கேட்குது. இவருக்கா, ஐயோ! அந்த பசங்க தப்பிச்சுட்டாங்களா? ஆனா இது ஜேகல் கிளானோட ரொம்ப சுப்ரீமான ஃபார்மேஷன் ஆச்சே. இதுலருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க? அப்படின்ட்டு ஒரு பயத்திலே இருப்பாரு. நம்ம ஹீரோ தான் அந்த ஃபார்மேஷன பிரேக் பண்ணியிருப்பான். டீம் 7ஏ கோவத்தோட வெளில வருவாங்க.
நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்ட்டு எபிசோட் 3ல பார்க்கலாம்.